ஹே ப்ரோ, லூசிங் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது வார்த்தையால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் மறைப்போம், நம்ம லவ் பண்ற பர்சன் கிட்ட கூட நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனா நம்மளா இருக்கிற ஒரே இடம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும்தான். அப்படி நம்மள புரிஞ்சுக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டே கடைசியில நம்மளை விட்டுட்டு போகும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். யாருக்கிட்டயுமே பேசவே முடியல என்னால. நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. என்னால சிரிக்கவே முடியல, என்னால நானாவே இருக்க முடியல. இட் ஃபீல்ஸ் சோ பெயின்ஃபுல் டு லூஸ் தட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் who felt like home to you. என்னுடைய தப்பு என்ன தெரியுமா? ஐ ஈஸிலி ட்ரஸ்ட் பீப்புள். சீக்கிரமா ட்ரஸ்ட் பண்ணிடுவேன், சீக்கிரமா அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள்க்கு போயிடுவேன். இதனாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஈஸியா பீப்புள் they will easily show their real face ஒரு certain period of timeக்கு அப்புறம் அது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. பட் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், ஒரு ஜென்யூனான லவ்வும் கேரியும் நீங்க காமிச்சக்கு அப்புறமும் உங்களை விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அது உங்களுடைய லாஸ் கிடையாது, அது அவங்களுடைய லாஸ் தான். அவங்க இருக்கிற வரையும் அவங்க கூட என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களை விட்டு போனாலும் அதை ஏத்துக்கோங்க. அவங்களுக்காக அழுகிற ஒவ்வொரு டியர்ஸுமே இட் டசன்ட் வொர்க்.